இப்ப பாத்தீங்கன்னா டைம் 5 மணி. இப்பதான் இந்த வேலை முடிஞ்சது. இனிதான் மத்தியான சமையல் நான் சமைக்க போறேன். சரியான பசி. ஆனா கடைக்கு போய் சாப்பாடு மணிக்கண்டு வர டைம் பாத்தீங்கன்னா போக வேற 1/2 மணித்தியாலும் 3/4 மணித்தியாலும் ஆயிரும். போற டைம் வெயிட் பண்ற வேண்ட டைம். அந்த டைமுக்கு நாங்க வீட்டையே வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டுலாம். நான் இன்றைக்கு ஒரு சோறு ஒரு கறி வைக்க போறேன். எனக்கு இன்றைக்கு மீன் குழம்பு, அரைச்ச மீன் குழம்பு சாப்பிடணும் போல ஒரு ஆசையா இருந்துச்சு. அது கண்டிப்பா சாப்பிட்டு ஆகணும்ன்ற மாதிரி மைண்ட் சொல்லிட்டுது. எனக்கு அந்த அரைச்ச மீன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சாப்பிடணும். அதுதான் செய்ய போறேன். ஒரு சோறு ஒரு கறி சாப்பாடு நல்லா உரைப்பா வச்சு சாப்பிட போறேன். சோறு தானே நம்மளுக்கு முக்கியம். பேபி அரிஷா பசின்னு சொல்லி அவாக்கு மேலேயே இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் பொரிச்சு கொடுக்க போறேன். அவாக்கு பொரிக்கும் போது நானும் பசியில அதை சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா இங்க பிக்ஸ் பண்ணியாச்சு தான் சோறு தான் வேணுமண்டு. அதனால மனசு விடுகுது இல்ல இதை சாப்பிடுறதுக்கு. சோறு சமையன்னு சொல்லி கொண்டிருக்கு. எனக்கு சோறு தான் வேணும். சோறும் அந்த அரைச்ச மீன் குழம்பும் இங்க பிக்ஸ் பண்ணியாச்சுது. அது சாப்பிடாட்டிக்கு அந்த யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். சோ ஒரு கறி ஒரு சோறு நான் குயிக்கா சமைக்க போறேன். நான் எப்படி கறியன்னு சமைக்கிறேன்னு எவ்வளவு நேரத்துக்குள்ள சமைக்கிறேன்னு சமைச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன்.